நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க, ஒரு விவசாய இடமோ ஒரு காலி இடமோ ஒரு பிளாட்டோ வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த இடம் இதுக்கு முன்னாடி யார் இடம் இருந்துச்சு, அந்த இடம் ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா, அதாவது பேங்க்கில் லோனில் இது இருக்கா, இல்லை யாராச்சும் கிட்ட அடமானம் இருக்கா அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிறது தான் வில்லங்க சான்றிதழ். இந்த வில்லங்க சான்றிதழை இலவசமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியல. அதான் சொல்கிறதா இந்த வீடியோ. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஈஸியாக 2 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி வில்லங்க சான்றிதழை டவுன்லோட் பண்ணலாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை குறித்து வச்சுக்கோங்க, tnreginet.gov.in அப்படிங்கிற வெப்சைட். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டான லாங்குவேஜை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க, இங்கிலீஷா இல்லை தமிழா அப்படின்னு. நம்ம தமிழ்லேயே வச்சுக்கலாம். இப்போ இங்கிலீஷ் வேணுன்னா இங்கே இங்கிலீஷுங்க இந்த ரைட்டு டாப்பில் இருக்குது பாருங்கள், அதை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டு மின்னணு சேவை அப்படின்னு இருக்கும் பாருங்கள், இந்த டேபில் 4ஆவதாக இருக்கிறது தான் மின்னணு சேவை. அதில் வில்லங்க சான்றிதழ் விவரம் பார்வையிடல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பாருங்கள், வில்லங்க சான்றிதழ். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. வில்லங்க சான்றிதழ், ஆவணம் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு. ஸோ இந்த 3ல் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டாக்குமெண்ட் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆவண வாரியாக எடுத்துக்கலாம். எங்கிட்ட பட்டா இருக்குது, பட்டா நம்பர் இருக்குது, சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா வில்லங்க சான்றிதழ் மூலம் எடுத்துக்கலாம். மனை அடுக்குமாடி குடியிருப்பு, இப்போ நிறைய ஃப்ளாட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க, எனக்கு ஃப்ளாட் நம்பர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஃப்ளாட் நம்பர் கொடுத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வில்லங்க சான்றிதழ் எப்படி எடுக்கலாம்னு 3 டைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வில்லங்க சான்றிதழ் எனக்கு சர்வே நம்பர் தெரியும், அதை வச்சு நான் எடுக்கலாம் அப்படிங்கிறது பண்ணிங்க. ஸோ மண்டலத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. அதில் மண்டலத்தை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு மாவட்டத்தை பிடிச்சிங்க. சார் பதிவாளர் அலுவலகத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போலேருந்து வேணும், இது 1950லேருந்து நேற்று வரலும் நீங்கள் எடுக்கலாம், முன்னாடி நாள் வரல எடுக்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு இப்போது எனக்கு 2020லேருந்து வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2020 ஜனவரியிலேருந்து, ஸோ ஜூலை 2020 ஜூலை 1லேருந்து வேணும் அப்படின்னா எப்போ முடியலன்னா நேற்று வரல, நேற்றுலேருந்து வச்சுக்கோங்க, 4ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கலாம். இப்போது கிராமம், எந்த கிராமம், அப்போ அதை சூஸ் பண்ணிக்கங்க. புல எண், இதான் சர்வே நம்பருங்கிறது. இது சர்வே நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. உட்பிரிவு இருந்தால் உட்பிரிவு சூஸ் பண்ணுங்கள், உட்பிரிவு இல்லைன்னா இல்லை வேண்டியதில்லை விட்டுருங்க. அதை சேர்க்கன்னு இருக்குது, ஆட் பண்ணிக்கங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன்னா இந்த மறுபடியும் இதே சர்வே நம்பரில் ஏபின்னு இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு தரவிறக்கம் காலத்துக்கு இது எங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லணும், அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ தேடுக அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னுங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்பர் லிங்க் இருக்குது பாருங்கள். இங்கே இது என்ன அப்படின்னா நீங்கள் இது டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாதது. இப்போ நீ நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்குறக்கு வில்லங்க சான்றிதழ் டிஜிட்டல் சிக்னேச்சரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே நீங்கள் இதே வெப்சைட்டில் tnreginet.gov.in ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் அமௌண்ட் கட்டி டிஜிட்டல் சிக்னேச்சரோட டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சான்றிதழ் வந்துடும். இப்போ சான்றிதழ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வில்லங்க சான்றிதழ் வந்துடும். ஸோ இப்போது 1950லேருந்தே நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எதுவாக இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்க, அந்த இமெயில் ஐடியில் ஒரு 2 மினிட்ஸில் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ எந்த ஒரு லாகினோ இல்லாமல் இலவசமாக ஈஸியாக 2 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிக்கிறான வழி. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.